எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் வந்து பார்த்தோம்னா, இன்றைக்கான எபிசோடில் சேதுபதி அவர்கள் வந்து அந்த பிரியாணி மேட்ருக்கு வந்து குறும்படம் போட்டு காட்டணும் அப்படிங்கிறது பல பேரோட ஒரு கோரிக்கையாக வந்து இருக்குது. ஓகேவா? நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா, ப்ரோமோ கமெண்ட்லேயே அந்த பிரியாணி மேட்ருக்கு குறும்படம், பிரியாணி மேட்ருக்கு குறும்படம் அப்படின்றத நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா, அருண் அவர்களை வந்து அன்றைக்கி மஞ்சரி மேட்டரில் என்ன சொன்னாங்க, மஞ்சரி வந்து என்னை ஒளிச்சு வச்சு திங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அவர் சொல்லலை. அவர் வந்து சொன்னாலுமே என்ன தப்பு? ஓகேவா? அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் நைஸாப்பில் திட்டுறது. இந்த கேங்கில் வந்து பார்த்தோன்னா இன்னும் 2 பேர் வேறு இருக்காங்க. ஓகேவா? ரயானு சாச்சன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரியாணி சாப்பிட்டப்போ அவங்க வந்தாங்க. இப்போ அவங்க 2 பேரையும் கழட்டி விட்டுட்டு இப்போ 2வது டைம் வந்து இவங்க சாப்பிட்டாங்க. ஓகேவா? இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, அவங்க கேட்டதில் எந்த ஒரு தப்புமே இல்லை. இப்போ வந்து நம்ம அந்த வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நைட்டு திருட வந்து பார்த்தோன்னா பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு செய்தி நம்மளுக்கு காதில் விழுவுது. நம்ம அந்த கேங்கில் இல்லை அப்படின்னா, அடுத்த டைம் அவங்க சாப்பிட்றப்போ வந்து பார்த்தோன்னா புதுசாக சாப்பிட்றாங்களோ, நம்மளுக்கு தெரியாமல் இன்னும் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுறது அப்படிங்கிறது எந்த ஒரு தப்புமே இல்லை. அதை வந்து பார்த்தோன்னா அருண் எப்படிம்மா சொன்னார், எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு தட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து அங்கே வெளில போகிறதுக்கு எனக்கு வந்து மனசு கூச்சமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருந்துச்சு, எனக்கு தூக்கம் இல்லை, நைட்டு தூக்கம் இல்லை அப்படிலாம் ஒரு மாதிரி மஞ்சரியை பிராண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார். இவர் மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி. ஓகேவா? இந்த பிரியாணி மேட்டர் நைட்டு இவங்க பண்ணுறதுனால பெருசாக ஷோவில் வந்து வெளில தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எய்த்து வந்து பார்த்தோம்னா, நீங்கள் சொன்னீங்களே அவங்க சொன்னாலுமே என்ன தப்பு அப்படின்றத இந்த பிரியாணி மேட்டரை வந்து குறும்படம் வந்து போட்டு காட்டணும் அப்படின்றது நிறைய பேருடைய கோரிக்கையாக இருக்குது. சப்போஸ் இந்த குறும்படம் வந்து போட்டுட்டாங்க, அதாவது போட்டு காட்டிட்டாரு அப்படின்னா, மற்றவங்களுடைய மனநிலைலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இந்த கேங்கில் இல்லாதவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சௌந்தர்யாவாக இருக்கட்டும், அப்புறம் வேறு யார், ஜாக்லினு, முக்கியமாக நம்ம தீபக்கு. ஓகேவா? தலைவன் தீபக்கு, அப்புறம் முத்துக்குமரனுக்கு கூட இந்த செய்தி போயிடுச்சு மஞ்சரி மூலியமா. இன்னும் சில பேர்கள் வந்து இருக்காங்க. ஓகேவா? இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வீடே ரணகலமாயிடும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகேவா? சௌந்தர்யாக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அருணை அடுத்து கிழிச்சிரும். ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா செமையாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஷோவை பெருசாக வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவே போகலை. இதுவாச்சும் காட்டுவார் அப்படின்றத நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஓகே. நீங்கள் இந்த குறும்படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது குறும்படம் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதை பற்றி தான் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக போடலை. போட்டால் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணலைன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஓகேவா?